ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரை பண்ணலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பர்ஃபெக்டான டீ வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த மெத்தட்லேயும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி விட்டுருக்குறேன். ஒரு 5 பேருக்கு வந்து டீ வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அதுக்கான பொருட்களை வந்து பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 5 ஏலக்காய் வந்து எடுத்து வச்சுக்கிறோம். ரெண்டையும் தட்டி வச்சுக்கலாம். வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அது கூட வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு தடவை. ஒரு 2 நிமிஷம் அது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ அது கூட ஒரு 3 ஸ்பூன் வந்து டீ பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். டீ பவுடர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். 5 பேருக்கு தான் நம்ம டீ ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதனால் வந்து 5 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இனிப்பு வந்து இன்னும் அதிகமாக சேர்ப்பீங்க அப்படின்னா அதுக்கேற்றப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா குறைச்சிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து அது நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் இதோட வந்து மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கூலாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் பால் வந்து மெதுவாக சூடாகி வர அதில் ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிற அந்த மிக்ஸ் எல்லாமே அந்த பாலோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அப்போ தான் டீயில் வந்து அந்த இஞ்சியோட ஃப்ளேவரும் ஏலக்காவோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வாசமாக டீ வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் இருந்து நல்லா கொதிக்கணும். அது 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து டீயை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சுங்க. இது அப்படியே சர்வ் பண்ணாமல் அதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 தடவை நல்லா நுரை வர மாதிரி ஆற்றிக்கோங்க. டீக்கே அந்த நுரை மேலே வர்றதாங்க பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் நுரை எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ கிளாஸில் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. நீங்களும் இந்த மாதிரி டீ உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.